ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் விலாகும் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றின விலாகும் தாங்க. இந்த கதையை கேட்டுட்டு கடைசியில் சிரிக்கக்கூடாது, சரியா? சிரிக்காமல் வீடியோ பார்க்கணும். அப்படியே இந்த மந்தோட ஃபஸ்ட்டு வீக் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருந்தேன் க்ரோசரிக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு காலையில் 10 மணி வரைக்கும் என்னோடய வாழ்க்கை ஒரே பரபரப்பாக இருக்குங்க. காலையில் 6 மணிக்கெலாம் வீட்டுக்காருக்கு சமைச்சு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். 10 மணிக்கு பிள்ளைக்கு சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும். என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் ஸ்கூலு. அதனால் 9 மணி வரைக்கும் மறுபடியும் நான் படுத்து தூங்கிடுவேன். அந்த 9 மணி அலாரம் அடித்த உடனே ஓடுன்னு அந்த கமலஹாசன் சாங் இருக்குது பாருங்கள். வேலை 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 வேலை, இங்கே விட்டு வேலை, அங்கே விட்டு வேலை, அந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ் அயர்ன் பண்ணுறது, லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, பாப்பாவை கிளப்புறது, யூனிஃபார்மை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வைக்கிறது, சாக்ஸு தேடுறது, ஷூ தேடுறதுன்ட்டு ஒரே ஓட்டமாக இருக்கும் அந்த 9 to 10 வரைக்கும். அதோடு அவங்கள கிளப்பி கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன் நான் தாங்க 10 to 5. அப்பா, இதில் ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணாலையும் பெட்டிலையும் மாற்றி மாற்றி படுத்து தூங்கலாம் மாட்டேங்க. ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஆனால் தூங்க மாட்டேன். ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி என்ன தான் பார்ப்பேனே எனக்குன்னு தெரியாது. இதில் வேறு பிக் பாஸ் வேறு வந்துருச்சா, அதை வேறு கொஞ்சம் உட்காந்து லைட்டாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த டிக்டாக் வந்து நம்ம இந்தியாவில் ஒர்க் ஆகாது, ஆனால் இங்கே யூஏயில் ஒர்க் ஆகுமா. ஸோ அந்த லைவ்லாம் வந்து டிக்டாக்ல போட்டிருப்பாங்க. ஸோ அதையே பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் கரெக்டாக மணி 1 ஆன உடனே எழுந்திரிச்சு வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். நான் அடுத்த 4 மணி நேரத்தில் இவங்கெல்லாம் வந்துருவாங்கல்ல. ஸோ குக் பண்ணுறது, வீடு பெருக்கிறது, துவைக்கிறது எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு இந்த சாப்பாடு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கே பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா என்ன, சாண்ட்விச் என்ன இப்படின்ட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை, லஞ்சு பார்த்திங்கன்னா சாண்ட்விச், அவ்வளோதான் முடிச்சாச்சு. இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிட்டோமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு சும்மா போர் அடிச்சுட்டே இருந்துச்சா, இந்த செவுத்தில் ஏதாவது கிறுக்குவோம் அப்படின்ட்டு பாப்பாவோட பெயிண்ட் இருந்துச்சு. எங்கள் சாமி ரூமுக்கு எதில் ஒரு வால் இருக்கும், அது ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமே இல்லாமல் இருக்குமா, அதனால் அங்கே புள்ளி வச்சு கோலம் போட்டு வச்சிட்டேன். அப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சாச்சு. சரி வாங்க நம்ம இந்த வீக்கோட க்ரோசரி டாபிக் பற்றி போகலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு க்ரோசரி ஷாப்பிங் பற்றின வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வீட்டில் ஃபஸ்ட்டு இருக்க பொருள் எல்லாத்தையும் அந்த வாரம் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வந்து நம்ம ஷாப்பிங் போகணும். அப்படி போனால் நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே போல் நான் என்ன பண்ணேன், போன வீக் வந்து நான் க்ரோசரி ஷாப்பிங் போகலை, அதுக்கு போன வீக் போயிருந்தேன். ஸோ அப்போவே நிறைய காய்கறி, வெஜிடபிள்ஸு அது எல்லாமே, அப்புறம் க்ரோசரி திங்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. சேமியா, மேகி அது இதுன்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு தேவை உள்ளது எல்லாத்தையும், வெங்காயம் தக்காளிலாம் நார்மலாகவே நிறைய வச்சுருப்போம், அதெல்லாம் ஓகே. மற்றபடி இந்த காய்கறி அதெல்லாம் நிறைய நம்ம வாங்கியிருப்போம் பாருங்கள், அது பருப்பு, அப்புறம் சேமியா, அது மாதிரி நிறைய வாங்கி வச்சுருப்போம் பாருங்கள், அது எல்லாத்தையும் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு க்ரோசரி ஷாப்பிங் போகலான்னு நினச்சிருந்தேன். அதே போல் போன வீக் போகாமல் இந்த வீக் வந்து நான் க்ரோசரி ஷாப்பிங் போயிருந்தேன். ஆல்மோஸ்ட் எனக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க. காய்கறி எல்லாமே காலி ஆயிடுச்சு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கறிக்கு மீன், சிக்கன், மட்டன் அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன், அது எல்லாத்தையும் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு இந்த வாரம் வந்து க்ரோசரி ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ இந்த வாரம் எனக்கு எவ்வளோ செலவாயிருந்ததுன்னா 212 கிராம்ஸோ செலவாயிருந்துச்சு. 210 கிராம்ஸ். ஏன்னா நான் போன மாதமே வந்து அரிசி, அந்த பருப்பு, உளுந்து, தால்ஸ் வகைகள் அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, அதனால் எனக்கு போன மாதம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 200 100 செலவாயிடுச்சு. ஸோ இந்த மாதம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா நான் அரிசியெல்லாம் 18 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டேன். ஸோ எனக்கு அரிசியே வந்து ஒரு 2-3 மாதம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீக் நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னா, ப்ரான் வாங்கியிருந்தேன், சிக்கன் வாங்கியிருந்தேன், ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் நிறையா வாங்கிட்டேன். மட்டன் வந்து போன வாரமே வாங்கினதுனால இந்த வாரம் நான் வாங்கலை, அடுத்த வாரம் தான் வாங்குவேன். அது மாதிரி பால் பாருங்கள், 1 கேலன் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த 1 வீக்குக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஒரு அட்டை முட்டை, எண்ணெய், நல்லெண்ணெய் தனியாக, அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு தனியாக எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். சாம்பார் பருப்புலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கிலோவாக வந்து போன வாரம் வாங்கினதுனால எனக்கு இன்னமும் இருக்குது. அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு ஓடிடும். அப்போ நான் அடுத்த வாரம் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஸ்நாக்ஸும் வந்து இந்த வாரத்துக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். பிஸ்கெட்டு, அப்புறம் கேக்கு,
பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸும் வந்து ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த 1 வீக் ஃபுல்லாக நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதை மட்டும்தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அடுத்த வாரம் தான் இதுக்கப்புறம் கடைக்கு போவேன். நடுவில் கடைக்கு போக மாட்டேன். ஸோ எனக்கு இந்த வாரத்தோட பில்லு பார்த்திங்கன்னா ₹210 ப்ளஸ் டாக்ஸி 13 திரம்ஸு. அதுக்கப்புறம் ஹோட்டல் இந்த வீக் வந்து 50 திரம்ஸ் ஆயிருக்கு. நான் இப்போ இந்த ஹோட்டலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம். வாரத்தில் 3-4 நாள் சாப்பிட வேணாம். ஹெல்த்தியும் இல்லைல்ல பாருங்கள். நான் ஊர்லேருந்து வரும்போது நல்லா கொஞ்சம் ஒல்லியாக வந்து இப்போ மறுபடியும் வந்து குண்டாயிட்டே போகிறேன். அதனால் இதையும் கொஞ்சம் சரி பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு இப்போ இந்த மந்தோட என்னோடய பட்ஜெட் வந்து 1000 திரம்ஸு. ஃபஸ்ட் வீக் 210 செலவு பண்ணிட்டேன். ₹50 ஹோட்டலுக்கு செலவு பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வீக் என்னன்றதை மறுபடியும் நோட்டில் எழுதும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை க்ரோசரி போயிட்டு வந்தாச்சு. இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும், சரிங்களா? க்ரோசரி போயிருந்தப்பையும் வெளியில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதனால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் ஹோட்டல்லாம் ஆர்டர் பண்ணல, வீட்லேயே சமைச்சாச்சு. அந்த பட்ஜெட்லேயே வாங்கிட்டு வந்திருந்த ப்ரான் இருந்துச்சா, ஸோ ப்ரான் பிரியாணி பண்ணிவிட்டு ரைத்தா பண்ணிவிட்டு ப்ரான் 65 மாதிரி சும்மா தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். நல்லா சூப்பராக வந்திருந்ததுங்க. ப்ரான் பிரியாணியும் நல்ல உதிரியாக சூப்பராக வந்துச்சு. ஒரு 2 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா தாங்க ஊற்றுனேன். ஆஹா ஓஹோன்ட்டாங்க. நல்ல சூப்பராக வந்திருந்தது. நல்ல உதிரியாக வந்திருந்தது. இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டும் வந்திருந்தது. இத்தனைக்கும் கரம் மசாலா எதுவுமே நான் போடலைங்க. வெறும் அந்த மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கே வந்து பிரியாணி நல்லா தான் வந்திருந்தது. அந்த மசாலா இந்த மசாலா கண்ட மசாலான்னு போடாமல் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு செஞ்ச பிரியாணி அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இனிமேல் இந்த ஹோட்டல் பக்கம் போகாமல் வீட்லேயே நம்ம செஞ்சிடலாமேன்ற மாதிரிலாம் தோணிருச்சுங்க. ஏன்னா போன மாதம் பில்லை நான் எடுத்து பார்க்கும்போது ஹோட்டலுக்கு மட்டும் வந்து 500 திரம்ஸ் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இந்த மாதம் எப்படியாவது குறைக்கணும். 500லேருந்து ஒரு 300 திரம்ஸாவது குறைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பட்ஜெட் வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ வெயிட் லாஸ் வீடியோ பார்க்கலாம் வாங்க. நான் நல்லா வெயிட் லாஸ் பண்ணி ஒரு 2 ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். அதில் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எப்படி உங்களுக்கு வெயிட் குறைஞ்சது, அது எப்படி 95 கேஜிலேருந்து 79க்கு எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணுவார், இன்னும் ஒரு 5 கிலோவில் நீயும் 100 தொட்டுருவ போலையே, செஞ்சுரி அடிச்சிருவையோ அப்படிலாம் சொல்லுவாருங்க இங்கே ஊரில் இருக்கும்போது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் இருக்க வீடு பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு தான், லிஃப்ட்டு கிடையாதா. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அவ்வளோ வெயிட்டு 95 கேஜி. யோசிச்சு பாருங்கள், முகம்லாம் அப்படியே விகாரமாக இருக்கும். நானும் வாக்கிங் போய் பார்த்தேன், சாப்பாட்டை குறைச்சி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி இந்தியாவுக்கு போயாச்சா. அங்கே போயிட்டு 3 மாதம் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் எதுவுமே சாப்பிட்லங்க. இப்போ இங்கே யுஏஇயில் பார்த்திங்கன்னா வாரத்தில் எப்படி ஒரு 3 நாள் வெளியில் சாப்பிட்ருவோம். பீஸா சாப்பிட்ருவோம், பர்கர் சாப்பிட்ருவோம், KFC சாப்பிட்ருவோம். பட் அங்கே அவ்வளோவா வந்து ஹோட்டலில் சாப்பிட மாட்டோம். ஃபுல்லாக வீட்டு சாப்பாடு தான். அதுவும் எங்கள் அத்தை வேறு சூப்பராக சமைப்பாங்களா. வாரத்தில் எப்படியும் அவங்க வீட்டில் ஒரு 2 நாள் 3 நாள் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். அதனால் வெளி ஃபுட்டே வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்பயாவது போய் ரேராக தான் போய் இந்த கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே வீட்டில் தான். சிக்கனு, மட்டனு, ப்ரானு, ஃபிஷ்ஷு அப்படின்ட்டு நிறைய இருக்கும். பிரியாணி கூட கடையில் வாங்க மாட்டோம். அந்தளவுக்கு வீட்லேயே எங்கள் அத்தை சமைச்சு கொடுத்துருவாங்க. பிரியாணிலாம் சூப்பராக செய்வாங்க. ஸோ ஹோட்டலுக்கே போக மாட்டோம் அந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கெலாம். பட் இப்போ இங்கே யுஏஇயில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு வாரம் பிரியாணி நான் வீட்டில் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் நேராக ஹோட்டலில் தான் போய் நிற்போம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஜங்க் ஃபுட் எல்லாமே கட்டாக ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் எப்போ ஊர்லேருந்து வரும்போது ஒரு பொடி ஒன்று ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவேன். எங்கள் அத்தை தான் அரைச்சி கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம், சீரகம், பட்டை என்னென்னமோ நிறைய போட்டு அரைச்சி கொடுப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த பேட் கொலஸ்ட்ரால், அப்புறம் செரிமான பிரச்சனைலாம் இருக்கும், அப்புறம் வயிறு உப்புசமாக இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம், இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சரியாகும். வெயிட்டும் கொஞ்சம் குறையும் இது குடிக்கிறதுனால. ஸோ டெய்லியும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கப்பு சுடு தண்ணியில் இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த சீட்ஸ் அந்த அரைச்சதெல்லாம் கீழே தங்கிடும். மேலே அந்த தண்ணி மட்டும் இருக்கும். அது மட்டும் குடிச்சிட்டு வருவோம். இந்த தண்ணி குடிக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன எஃபெக்ட்லாம் தெரியும்னு பார்த்திங்கன்னா, நல்லா யூரின் போகுங்க, ஃப்ரீயாக போகும். அதுக்கப்புறம் பாடியே ஏதோ அப்படி ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் காலையிலே தூங்கி எழுந்திரிச்ச உடனே காஃபிக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போது நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து இப்போ கண்டினியூஸாக வந்து குடிச்சிட்ருக்கோம். இந்தியாவுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து நான் இதை கண்டினியூ பண்ணியிருந்தேன் இந்த தண்ணி குடிக்கிறது.
ஸோ இதை வந்து வெயிட் லாஸ் பொடி அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம உடம்ப வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்ட உடனே நல்லா செரிமானம் ஆகிற மாதிரி எல்லா ஃபீலுமே இருக்கும் இந்த தண்ணி குடிச்சிரோன்னா. இப்போ தேர்டு பார்த்திங்கன்னா வாக்கிங். இந்தியாவில் வந்து நான் வாக்கிங் போகவே இல்லைங்க. ஏன்னா எனக்கு அங்கே வீட்டு வேலையே கரெக்டாக இருக்கும். அங்கே மாடியில் ஏறி போய் தான் துணி காய வைக்கிற மாதிரி இருக்கும், பெரிய வராண்டாவை பெருக்கிற மாதிரி இருக்கும், டெய்லியும் இதே வேலையெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணினேன். அப்புறம் இந்த பொடி, அதுக்கப்புறம் வீட்டு வேலை நிறைய இருந்தது. இந்த 3ம் சேர்த்து பார்த்திங்கன்னா சல்லுன்னு உடம்பு சல்லுன்னு குறைஞ்சிருச்சுங்க. நல்லா குறைஞ்சிருச்சு. 96லேருந்து 79 வந்துட்டேன். எனக்கு நல்லா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெஸ்லாம் பயங்கர லூஸ் ஆகிடுச்சு. அந்த நடக்கும்போது மூச்சு வாங்குறதெல்லாம் இருக்கும். எனக்கு இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிட்டு இப்போ நல்லா ஃப்ரீயாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இந்த வாட்டி ஊருலேருந்து வரும்போதும் ஒரு 2 கிலோ வந்து பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ டெய்லியும் கண்டினியூஸாக காலையில் ஆளுக்கு ஒரு கப்பு இந்த பொடி தண்ணி குடிக்கிறது. ஜங்க் ஃபுட் வந்து அப்பப்போ சாப்பிடுவோம், இந்த பீஸா பர்கரு அதெல்லாம். பட் ஃபஸ்ட்டு நாள் ஹெவியாக சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் வந்து சாப்பாடை கொஞ்சமாக குறைச்சிக்குவேன். ஒரு கப்பு அந்தளவுக்கு தான் சாப்பிடுவேன். ரொம்ப அதிகமாக சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன். இங்கே வந்து ஈவினிங்கில் டெய்லியும் வாக்கிங் போகிறது, 3 ரவுண்டு வந்து முனிசிபாலிட்டியை சுற்றிட்டு வந்துடுவேன். ஸோ இப்போ என்னோடய வெயிட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வரும்போது 79 இருந்தேன். இப்போது நடுவில் ஒரு 83 ஆகிட்டேன். விட்டால் வேலைக்காகாதுன்ட்டு மறுபடியும் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நடுவில் நிறைய சாப்பிடணும் போல் தோணும். ஆனால் நான் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். பசிக்கும் போதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றது. அது மாதிரி வெஜிடபிள்ஸும் வந்து நிறைய நான் எடுத்துப்பேன். நம்மளோட இந்த ஷார்ட்ஸ் வீடியோலேயே பாருங்கள், என்னோடய பிளேட் ஃபுல்லாக நிறைய வெஜிடபிள்ஸ் கூட்டு தான் இருக்கும். ரைஸ் வந்து கொஞ்சமாக தான் வச்சுருப்பேன். கீரை, இந்த தண்ணி காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துப்பேன். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா 75 கேஜி வரணுங்க இப்போ 83லேருந்து. அவ்வளோதாங்க, விலாக் முடிஞ்சுது. இதுதான் என்னோடய வெயிட் லாஸ். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி.